கட்சியோடைய நூற்றாண்டு நிறைவு விழா தான் நடந்துட்டு இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வள்ளூர் கோட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திமுக கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிற அனைத்து தலைவர்களும் இதுல பங்கேற்று சிறப்புரையாற்றி இருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி கான்பூர்ல நடைபெற்ற மாநாட்டில் நிறுவப்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமை தாங்கி உரையாற்றினார். இந்தியாவில் மதசார்பற்ற சாதிகளற்ற சோசியலிசம் சமூகத்தை படைப்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நோக்கமா இருந்துச்சு. அதற்கேற்ப கட்சி தொடங்கப்பட்டது முதல் விடுதலைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மொழி, பண்பாடு மற்றும் உரிமைகளை பாதுகாக்கவும் சாதி கொடுமைகளை ஒழிக்கவும் ஏராளமான போராட்டங்களை நடத்திட்டு வந்தாங்க. தொடர்ந்து ஜனநாயகம், மதசார்பின்மை, மாநில உரிமைகள், கூட்டாட்சி கோட்பாடுகள் போன்றவற்றை பாதுகாக்க போராடியும் வந்தாங்க. இவ்வாறு அளப்பரிய தியாகங்களை செய்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டு நிறைவு விழா சென்னையில வள்ளூர் கோட்டத்துல இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தலைமையில் நடைபெறும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். இவர்களுடன் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கியுள்ளனர்.